ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிஸ் கிச்சன். கெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, பாவக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அதுவும் சின்ன பாவக்காவை வச்சு ஒரு புளிக்குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். பாவக்காய் குழம்புனாலே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சின்ன பாவக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டு நார்மலாக இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். ஆனால் அந்த பாவக்காவை கசப்பு இல்லாமல் எப்படி குழம்பு செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, இன்றைக்கி இந்த குட்டி பாவக்காவை வச்சு ஒரு புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். நிறைய பேர் பாவக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. இது கசப்பு இல்லாத எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சின்ன பாவக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கிடைச்சா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மெத்தட்லேயே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெயில் தாங்க இன்றைக்கி செய்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். இது கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி வதக்கிட்டு இதை அரைச்சிடாங்க நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். பாவக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாவக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுட்டேங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஒரு 50 ml கிட்ட ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தாங்க இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 2 சீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், குட்டி பாவக்காவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக போடாதீங்க. 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த பாவக்காய் நல்லா வதங்கணுங்க. அதனால தான் எண்ணெய் நான் நிறையா ஊற்றினேன். இதை பொரித்து எடுத்துகிட்டு கூட போடலாம் லாஸ்ட்டாக. ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதில் உள்ள கசப்பெல்லாம் போயிடுங்க இது மாதிரி வதக்கும் போது. அதனால் இந்த நல்லெண்ணெயிலே இதை வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த எண்ணெயிலேயே. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலையெல்லாம் அரைச்சிருக்கோம்லங்க, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த பாவக்காய் குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குழம்பு 4-5 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்லா வதக்கிட்டு வைங்க, அப்போ கெட்டே போகாது. இந்த வெங்காயமும் தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் என்னோடய கரண்டியில் ஒரு 3/4 கரண்டி போடுறேங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு கூட குறைச்ச நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் தனி மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் அப்படி இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாம் கலந்து அரைச்ச தூள் தான் போடுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாவக்காய் குழம்பு. அது இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா மசாலா வதக்கிட்டோம். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஒரு அருமையான சின்ன பாவக்காயில் ஒரு புளிக்குழம்பு வச்சு காட்டியிருக்கேன். அது நல்லெண்ணெய் ஊற்றி அடிக்கிற வெயிலுக்கு நல்லெண்ணெயெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உடம்பு நல்லா குளிர்ச்சி தரும்.
இது பெரிய பாவக்காயிலையும் இதே மெத்தடில் பெரிய பாவக்காயிலையும் நீங்கள் குழம்பு செய்யலாம், சுண்டைக்காயிலையும் இதே மாதிரி செய்யலாங்க. பாருங்கள், குழம்புக்கு தேவையான தண்ணி வச்சுட்டேன். பாவக்காய் குழம்புக்கு இது வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வருங்க, அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு அருமையான சின்ன பாவக்காய் வச்சு ஒரு குழம்பு செஞ்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதேமாரி ஒரு பாவக்காய் குழம்பு நீங்களாம் அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.